வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. விளக்கம். அறம் மக்களுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் கொடுக்கும். எனவே அவ்வறத்தைக் காட்டிலும் நன்மை தருவது வேறில்லை. குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலினூங்கில்லை கேடு. விளக்கம். ஒருவனுக்கு அறம் செய்வதை விட மேலான நன்மையை தருவது வேறு எதுவும் இல்லை. அந்த அறத்தை செய்யாமல் விடுவதை விட மேலான கேடும் வேறில்லை. குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல். விளக்கம். ஒருவன் தன்னால் இயன்ற வரையில் அறச்செயலை செய்யக்கூடிய இடங்களிலெல்லாம் இடைவிடாது செய்தல் வேண்டும். குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. விளக்கம். ஒருவன் தன் மனதில் குற்றமற்றவளாக இருக்க வேண்டும். அதுவே அறம் ஆகும். மற்றவையெல்லாம் ஆரவாரத்தன்மையுடையவை ஆகும். குறள் 35. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். விளக்கம். அறம் என்று சொல்லப்படுவது பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி நடைபெறுவதாகும். குறள் 36. அன்றறிவா மென்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத் துணை. விளக்கம். பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணிவிடாமல் அவ்வப்போதே ஒருவன் அறத்தை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்த அறம் அவன் இறக்கும்போது அழிவில்லாத துணையாக நிற்கும். குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. விளக்கம். அறத்தின் பயன் இன்னதன்மையுடையது என்று சொல்ல வேண்டியதில்லை. பல்லக்கை சுமந்து செல்லுபவனுக்கும் அதில் ஏறிச் செல்லுபவனுக்கும் உள்ள வேற்றுமையே அதனை காட்டிவிடும். குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். விளக்கம். ஒவ்வொரு நாளும் ஒருவன் அறம் செய்வானானால் அஃது அவன் பிறவி வரும் வழியை அடைப்பதற்குரிய கல்லாகும். குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. விளக்கம். அறத்துடன் பொருந்தி வாழ்வதால் வருவதே இன்பமாகும். மற்ற வகையில் வருவனவெல்லாம் இன்பமாயினும் துன்பங்களாகும். புகழ் இல்லாதவையுமாகும். குறள் 40. செய்யற்பாலத்தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலத்தோறும் பழி. விளக்கம். ஒருவன் செய்ய வேண்டியது அறச்செயலே, அவன் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது பழிச்செயலே. அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.